அழகான பெரிய குளத்தில் நிறைய மீன்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அங்கு ஒரு சின்ன நண்டும் இருந்தது. தினமும் அந்த குளத்துக்கு ஒரு கொக்கு வந்து மீன்களை பிடித்து சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தது. இதை கவனித்த மீன்கள், இப்படியே சென்றால் நாம் எல்லாம் அழிந்து போய்விடுவோம், இனிமேல் நாமே நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்ததால் கொக்குவிற்கு மீன் எதுவும் கிடைக்கவில்லை. பசியால் வாடிய கொக்குவிற்கு ஒரு சூழ்ச்சி தோன்றியது. உடனே அது குளத்தில் உள்ள மீன்களையும் நண்டையும் பார்த்து, இந்த குளத்தில் நீர் வற்றி வருகிறது, இப்படியே போனால் நீங்கள் அனைவரும் இறந்து போய்விடுவீர்கள். அருகில் பெரிய குளம் உள்ளது, அதில் நிறைய நீர் இருக்கிறது, விருப்பம் இருந்தால் நான் உங்களை அங்கே கொண்டு சேர்த்து விடுகிறேன் என்றது. இதை கேட்ட மீன்கள், அண்ணா, நாங்கள் உங்களுடன் வருகிறோம், எங்களை அந்த குளத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னன. உடனே கொக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மீனை தன் அழகால் பிடித்து பறந்து சென்று அருகிலுள்ள பாறையின் மேல் வைத்து சாப்பிடத் தொடங்கியது. சில நாட்களில் குளத்தில் மீன்கள் மிகவும் குறைந்தன. இதை கவனித்த சின்ன நண்டு ஒரு நாள் கொக்குவிடம், அண்ணா, என்னையும் அந்த புதிய குளத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்றது. பேராசை கொண்ட கொக்கு உடனே சம்மதித்து நண்டை தன் முதுகில் ஏற்றி பறந்தது. பாதியில் நண்டு கேட்டது, அண்ணா, அந்த புதிய குளம் எங்கே இருக்கிறது? உடனே கொக்கு சிரித்தது, ஹா, உங்களுக்கு உதவ நான் என்ன முட்டாளா? கீழே பார், உன் நண்பர்களை என்றது. நண்டு கீழே பார்த்தபோது அங்கே பாறையின் மேல் மீன்களின் எலும்புகள் குவிந்து கிடப்பதை கண்டது. அதை கண்டதும் நண்டு, என் நண்பர்களை இப்படி கொன்று விட்டாயே, உனக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன் என்று சொல்லி தனது கூர்மையான கொம்புகளால் கொக்குவின் கழுத்தை பிடித்து நெரித்தது. தப்பிக்க முடியாமல் கொக்கு கீழே விழுந்து இறந்தது. நண்டு திரும்பி வந்து குளத்தில் உள்ள மீன்களிடம் நடந்த விஷயத்தை சொன்னது. மீன்கள் நண்டுவிற்கு நன்றி தெரிவித்தன. அந்த நாள் முதல் அந்த குளத்தில் மீன்கள் நிம்மதியாக வாழ்ந்தன. சுட்டீஸ், பேராசை கொண்டவன் எப்போதும் நிம்மதியாக வாழ முடியாது என்பதற்கு இந்த கொக்குவின் கதையே சாட்சி. குழந்தைகளே, நம்ம சுட்டி தமிழ் சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.